மஹவியத்தான தாத்துல் கிபிரியாவில் மறைந்த கன்சுல் மஹ்பியாம். மஹவியத்தான தாத்துல் கிபிரியாவில் மறைந்த கன்சுல் மஹ்பியாம். மஸ்கூத் அன்ஹுல் கதீமுல் அமாவான மௌஜூதனும் சிர்ஃபிலே. அஹதியத்து ஹதாசி வாஹிதியத்தான ஆலம் அர்வாஹானதில் ஆலம் மிசாலாகி ஆலம் இன்சானாகி ஆலம் மிசாலாகி ஆலம் அஜிசாமாகி ஆலம் இன்சானான பின் பாதியத்தில்லா ஜலாலோடு ஜமாலும் பதியுல் கமாலுமாகி பாது கபுலற்றலா ஹூத்து ஜபரூத்தில் பகாவான ஹுவியத்தினால் நஹசியத் தற்றுமுன் ராளி நிழல் பெற்றடிமை நான் நினைவுமற்று இவனோ நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான குருநாதன் முஹையுத்தீனே. அல்லாஹு முஹம்மதுன் ஃபி ஜமீஇ அஃஆலி வ முஹம்மதுனில்லாஹு முஸல்லின் அலைஹி மஅ ஆலிஹி வ ஸஹ்பி வ பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான இல்லாமாய் காட்சி தருகின்ற வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள், சஹாபா பெருந்தகைகள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதும், இன்றைய விழாவின் கதாநாயகர் மஹ்பூபே சுப்ஹானி மாஷூக் ரஹ்மானி முஹியுத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், மதிப்புக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய நண்பர்களே, ஞானவழி தோழர்களே, சகோதர சகோதரிகளே, சரார்களே, குத்துபு நாயகம் அவர்களின் 2வது நாள் நிகழ்ச்சியில் கடைசி கட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளிவாயலில் மர்ஹூம் அஸ்ஸையிது ஷேக் அப்துல் ரஷீத் கோயா தங்கள் மௌலானா வாப்பா அவர்களின் அனுமதியோடு பல வருடங்களாக குத்பியா மஜ்லிஸ் நடைபெற்று வருகின்றது. மௌலானா வாப்பா அவர்கள் ஹயாத்தோடு இருந்த காலத்தில் குத்பியா செய்ய வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது மௌலானா வாப்பா அவர்கள் இப்போது நாங்கள் செய்த முறைப்படி, இந்த விதிப்படி குத்பியா நடத்துவதற்கு அனுமதி தந்தார்கள். அந்த அனுமதியை பெற்ற நாளில் இருந்து இன்று வரை நமது பள்ளிவாயலில் குத்பியா மஜ்லிஸ் நடைபெற்று வருகிறது. குத்பியா மஜ்லிஸ் என்பது இன்று நேற்று உண்டான ஒன்றல்ல. குத்துபு நாயகத்துடைய காலத்தில் கூட குத்பியா மஜ்லிஸ் நடைபெற்று இருப்பதாக வரலாறுகள் கூறுகின்றன. நான் 1969ஆம் ஆண்டு இந்தியாவில் ஓதிக்கொண்டிருந்த காலகட்டத்தில், நான் ஓதிக்கொண்டிருந்த நேடூர் மதரசா மிஸ்பாஹுல் ஹுதா அரபு கல்லூரியில் மாணவர்களுக்கு ஒரு வீட்டில் விருந்து குத்பியா மஜ்லிஸ் என்று அழைப்பு வந்தது. அந்த அழைப்புக்கு மாணவர்களில் பலர் போனார்கள். அவர்களுடன் நானும் போயிருந்தேன். அந்த ஊரில் அப்துல் அசீஸ் என்று ஒருவருக்கு கால் வருத்தம், அதாவது அவருடைய கால் விரல் பக்கம் இருந்து மேல் பக்கமாக நாளுக்கு நாள் அழுகிக்கொண்டே போனது. வைத்தியர்களெல்லாம் கைவிட்ட நிலையில் குத்பியா மஜ்லிஸ் உங்களுடைய வீட்டில் நடத்தினால், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று பலர் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள்.
அவர் ஒரு செல்வந்தன். அதனால் வீட்டிலே பெரிய ஏற்பாட்டை செய்து குத்துபியாவுக்கு மதரசா மாணவர்களை அழைத்திருந்தார்கள். நானும் போயிருந்தேன். அன்றுதான் குத்துபியாவை பற்றி எனக்கு தெரியும். 1969ஆம் ஆண்டு. ஹசரத்மார்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் குத்துபியா செய்தார்கள். அநேகமாக குத்துபியா செய்யக்கூடிய கட்ட நேரத்தில் எங்கு குத்துபியா நடைபெறுகிறதோ அந்த இடம் இருளாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை சொல்லப்படுகிறது. நாங்கள் சில காரணங்களுக்காக அந்த நிபந்தனையை இங்கு மேற்கொள்ளவில்லை. அன்று அவருடைய வீட்டிலும் குத்துபியா நடைபெற்ற போது லைட் எல்லாம் அணைக்கப்பட்டு இருளாகத்தான் இருந்தது. நாங்களும் குத்துபியா செய்து முடித்தோம். நோயாளியும் அந்த சபையிலே அமர்ந்திருந்தார். குத்துபியா முடிந்த பிறகு அவர் சொன்னார், இந்த ஜன்னல் வழியாக ஒரு ஒளிப்பிழம்பு உள்ளே வந்து என்னுடைய காலில் விழுந்துவிட்டு வந்த வழியால் போனதை நான் கண்டேன் என்று அந்த வீட்டு சொந்தக்காரன் அப்துல் அசீஸ் எங்கள் மத்தியிலே மஜ்லிஸ் முடிந்தவுடன் சொன்னார். எங்களுக்கு அதிசயமாக இருந்தது. அங்கிருந்த ஹசரத் ஒருவர் சொன்னார், அந்த ஒளியை நானும் கண்டேன் என்று அவர் உறுதிப்படுத்தினார். சிலருக்கு தெரிந்திருக்கிறது, சிலருக்கு அந்த ஒளி தெரியவில்லை. அது குத்துபு நாயகத்தினுடைய ஒளி. எங்கு அவர்களின் பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கு அவர்கள் சமூகம் கொடுப்பதாக அவர்களே வாக்களித்திருக்கிறார்கள். மற்றவர்கள் சொன்ன செய்தி அல்ல, அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். உமையுனாதிஸ்மி அல்ஃபன் பிஹல்வதிஹி அஸ்மன் பிஹிம்மதிஹி சர்மன் லிகஃவதிஹி அஜப்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லி தஅவதிஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியுத்தீனி. எவனொருவன் என்னுடைய பெயரை ஹல்வத்தில் இருந்து கொண்டு, தனிமையாக இருந்து கொண்டு, அமைதியான இடத்தில் இருந்து கொண்டு 1000 முறை அழைத்தானே ஆனால், சரியான ஹிம்மத்தோடு அழைத்தானே ஆனால், சரியான உறுதியோடு அழைத்தானே ஆனால், மனம் ஒருநிலைப்பட்ட நிலையில் அழைத்தானே ஆனால் அவனுக்கு அஜப்துஹு முஸ்ரிஅன், நான் மிக விரைவாக அவனுக்கு பதில் சொல்வேன் என்று குத்துபு நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். இதன்படி நாங்கள் அழைத்து அவர்கள் எங்களுக்கு விடை சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் அழைத்ததில் தவறுண்டு என்று நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர குத்துபு நாயகத்திற்கு வருவதற்கோ தருவதற்கோ வல்லமை இல்லை என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. இந்த குத்துபியா பள்ளி வாயில்களில் மட்டுமல்ல, வீடுகளில், கடைகளில் செய்யப்பட வேண்டிய மிக பரக்கத்தான ஒரு அமல். ஹிம்மத்தோடும் சரியான நியத்தோடும் நாங்கள் செய்து வந்தால் நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும். எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. நம்மில் பலர் செய்து வருகிறோம் சில தேவைகளை முன்வைத்து. ஆனால் அந்த தேவைகள் நிறைவேறாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் அழைத்ததில் பிழை உண்டு, அழைத்த முறையில் பிழை உண்டு. சரியாக ஹிம்மத்தோடு மன ஒருநிலைப்பட்ட நிலைமையில் அழைக்க வேண்டும் என்பதை உறுதி பூண்டு சரியாக அழைத்தால் நிச்சயமாக எங்களுக்கு விடை கிடைக்கும். குத்துபு நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், முரீதி இதா தஆனி பிஷர்கின் அவ் பிகர்பின் அவ் நாஸிலன் பஹ்ர தாமி
فأغثه أو طار فوق هوائي أنا لكل خصاص أنا سيف القضاء لكل خصامي ومريدي என்னுடைய முரீத் என்னுடைய தரீகா வழியிலே செல்லக்கூடியவன் இதா தானி பிஷர்த்தின் அவன் உதயகிரியில் இருந்து கொண்டு என்னை அழைத்தாலும் சரி அவு பிகர்பின் அல்லது அஸ்தகிரியில் இருந்து கொண்டு என்னை அழைத்தாலும் சரி அவு நாசிலன் பஹர தாமி அல்லது ஆழ் கடலின் உள்ளே இருந்து கொண்டு என்னை அழைத்தாலும் சரி அவு தார ஃபௌக ஹவாயி அல்லது ஆகாயத்தில் பறந்த வண்ணம் என்னை அழைத்தாலும் சரி நான் அவனுக்கு கை கொடுத்து அவனை காப்பாற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்களித்தவர்கள் குத்துபு நாயகம்தான். குத்துபு நாயகம்தான் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி ஒரு வல்லமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அதைத்தான் நேற்றிரவு உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன். அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் நெருங்க வேண்டும். நெருங்கும் போது அல்லாஹ் எங்களை விரும்புவான். அவன் விரும்பினால் எங்களுக்கு பல பரிசில்களை தருவான். நெருக்கத்தில் இரண்டு வகையான நெருக்கம் உண்டு. ஒன்று குர்புன் நவாஃபில் ஸவாலு சிஃபாத்தில் பஷரியத்தி வ ظுஹூரு சிஃபாத்தில் ஹக்கி தஆலா அலைஹி மனிதனில் உள்ள மனித இயல்புகள் அற்றுப்போய் அவனை விட்டு நீங்கி ஹக் தஆலாவினுடைய இயல்புகள் அவனில் வெளியாகுவது குர்புன் நவாஃபில் என்று சொல்லப்படும். இப்படி சிஃபாத்துல் பஷரியா என்ற மனித இயல்புகள் வெளியாகி ஹக் தஆலாவுடைய இயல்புகள் குடிகொண்டவர்கள்தான் நபிமார்கள், வலிமார்கள், குத்துபு நாயகம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களில் ஒவ்வொருவருக்கும் சொல்லி இருக்கிறார்கள். قال النبي صلى الله عليه وسلم تخلقوا بأخلاق الله أو كما قال تخلقوا بأخلاق الله அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குணத்தை குணங்குடியார் போல் நீங்களும் குணத்தை குடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய குணங்களை நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸுக்கு சாதாரணமாக கடலின் உள்ளே குளியோடாமல் வெளியிலே நீச்சல் அடிக்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், நல்ல குணத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள், நல்ல குணத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் இதற்கு விளக்கம் சொல்லி முடித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் ஞான கடலின் உள்ளே குளியோடுகின்ற ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? தஹல்லகு பி அக்லாகில்லாஹ். இந்த வசனத்தை ஏன் சிலாக்கள் தூங்குறீங்க? இந்த டைமுக்கு என்னப்பா உங்களுக்கு தூக்கம் பாரு? மிருகங்கள் தான் இந்த டைமுல படுக்கும், மனுஷன் படுக்க மாட்டானே. மிருகங்கள் தான் இந்த பறவைகளை பாருங்க மகரிபோட அடைஞ்சு போகும். காகங்களை பாருங்க மகரிபோட போய் அடைஞ்சு வைத்திரும். மற்ற மிருகங்களை பாருங்க நேரத்துடைய படுத்துடும். மனுஷன் இந்த மஜ்லிஸ்ல இருந்துகிட்டு அதீத கேட்டுக்கிட்டு கண்ணை தூங்குறான்டா, அவன் ஹயவானை விட மோசமானவன தான் இருப்பான். ஏன்ப்பா அவன் இந்த மஜ்லிஸுக்கு வரணும்? முடிஞ்சா தஹல்லகு பி அக்லாகில்லாஹ், அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்றுக் கொள்ளுங்கள். இத வேறொரு வசனத்துல சொல்றேன்டா, எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஹதீஸ்ல இப்படித்தான் வசனம் வந்திருக்கு, அதை மாத்தி சொல்லல, அதை விளங்கப்படுத்துறேன். வேறொரு வசனத்துல இப்படி சொல்லலாம். இத்தஸிஃபூ பி சிஃபாத்தில்லாஹ், இத்தஸிஃபூ பி சிஃபாத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய சிபத்துகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய இயல்புகளை கொண்டு நீங்கள் இயல்பு எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களில் மனித இயல்புகள் இருக்கின்றனவே, அவற்றை நீங்கள் களைந்து விட்டு, தஹல்லி கலட்டி எறிந்து விட்டு, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் பெற்றுக் கொள்ளுங்கள். தஹல்லி உடை அணிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குணம் என்ன? அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்ன? ரஸாக், உணவளிப்பவன். இது அவன் சிபத். அந்த சிபத்தை நீ எடுத்துக்க. அப்ப நீ உணவு கொடு. கஃபார், குற்றங்களை மன்னிப்பவன். அது அவன் சிபத்து. அதை நீ எடுத்துக்கணும்டா. நீயும் குற்றங்களை மன்னி. ரவூஃப், இரக்கமுள்ளவன், அவனுடைய சிபத்து. அதை நீ எடுத்து நீயும் இரக்கமுள்ளவனாக இருந்து கொள். முஹய்யி, ஹயாத்தாக்குபவன், அவனுடைய சிபத்து. அதை நீயும் எடுத்து ஹயாத்தாக்குபவனாக இரு. முஹய்யி, மௌத்தாக்குபவன், அவனுடைய சிபத்து. அதை நீயும் எடுத்து மௌத்தாக்குபவனாக இரு. நீ ஒரு வஸ்துவுக்கு ஆகு என்றால் அது ஆக வேணும். ஒரு வஸ்துவை பார்த்து அழி என்றால் அது அழிய வேண்டும். அப்போதுதான் நீ அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் கொண்டவனாவாய். குற்றத்தை மன்னிக்கிறதுல மட்டும், ரிஸ்க் கொடுக்கிறதுல மட்டும், இரக்கம் காட்டுவதில் மட்டும் அல்லாஹ் தஆலாவுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ். அஹ்லாக்ங்கிறது பன்மை, ஹுலுக் என்ற சொல்லின் பன்மை சொல். அல்லாஹ்வுடைய சிபாத்துக்கள் அனைத்தையுமே எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய சிபத் அவ்வளவையும் நாங்க என்ன செய்யலாம்? எடுக்கலாம். செத்த குணத்தை பார்த்து நீ ஆகு எழுந்திருந்தா எழுந்திருக்கும். நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி காட்டியிருக்கிறேன், ஞாபகப்படுத்துவதற்காக, தெரியாதவர்களும் இருப்பார்கள் என்பதற்காக சொல்கிறேன். இந்த மனிதன் சாதாரணமானவன் அல்ல. அல்லாஹ் தஆலாவினுடைய 99 திருநாமங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்திலும் தந்திருக்கிறான், உங்களிடத்திலும் தந்திருக்கிறான். இந்த இன்சானுக்கு கொடுத்திருக்கான். வேற கோழிக்கு இல்ல, மாட்டுக்கு இல்ல, ஆட்டுக்கு இல்ல, வேற உயிரினங்கள் எதுக்குமே கிடையாது. இன்சானுக்கு தான் கொடுத்திருக்கான். நீங்க வலது கையை எடுத்து பார்த்து இடது கையையும் வைத்து ஜாயின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் 99 திருநாமங்கள் எங்களிடத்தில் இருப்பது தெரியும். ஒரு வலது கையை பாருங்க, எத்தனை இலக்கம் இருக்கு? 18 இருக்கும். இந்த பாருங்க, இது 1, இது 8, 18. வலது கையில 18. இடது கையில இலக்கத்தை அல்லாஹ் தஆலா ரேகை மூலம் தந்திருக்கிறான். 81 மாறி இருக்கும். 8 இந்த பக்கம், 1 அந்த பக்கம் இருக்கும். 81ஐயும் 18ஐயும் வைத்து கூட்டினால் எத்தனை வரும்? 99 வரும். அல்லாஹ் தஆலா இந்த கையில விளையாடி இருக்கானோ, ரேகையை போட்டு சும்மா விளையாடி இருக்கிறானா? மனிதா, நீ பாரு, உன் கையை பாரு. அதிலேயே 99 திருநாமத்தையும் நான் உன்னிடத்தில் தந்திருக்கேன். நீ தேங்காய் பூ கையில வச்சுக்கிட்டு தேங்காய் பாலுக்கு அலைகிறவன போல அலைஞ்சு கொண்டிருக்கிறாய். நீ ஹயாத்தாக்கலாம், நீ மௌத்தாக்கலாம், நீ மன்னிக்கலாம், நீ இரக்கமுள்ளவனாக இருக்கலாம், நீ உணவளிக்கலாம், எதுவும் செய்யலாம். தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், இத்தஸிஃபு பி சிஃபாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய சிபத்துகளை கொண்டு நாங்க சிபத்து பெற்றால், குணம் கொண்டால் குற்றம் வராது. எங்களால எந்த ஒரு செயலும் வெளியானதாக ஆகாது. எது நடந்தாலும் அது அல்லாஹ்வால் நடக்கும், எங்களால் நடக்காது. அந்த குணத்தை குறித்துக் கொள்ள வேண்டும். அதன் பின் இந்த நிகழ்வு ஏற்படும். எங்கட தகப்பனார் அவர்கள் வெளிகாமத்துக்கு சென்று அந்த காலத்தில்
யாசீன் மௌலானா என்று ஒரு பெரிய மனிதர் இருந்தார்கள். கராமத்துடைய பெரிய மனிதன். அந்த பெரிய மனிதரை அந்த காலத்தில் இருந்த விஷயம் தெரியாத உலமாக்களும் எதிர்த்திருக்கிறார்கள். அந்த பெரிய மனிதரை சந்திக்க போன நேரத்தில் அவர்கள் அங்கே இருக்கவில்லை. அவர்களுடைய சம்பந்தன் யாசீன் ஹசரத் அவர்கள் அங்கே இருந்தார்கள். வாப்பா அவர்கள் யாசின் ஹசரத் அவர்களுடைய அறைக்குள் சென்று பார்த்தவுடன் உசூசுல் ஹிகம் என்ற ஞான நூல் தான் இருந்ததாம். பாப்பா பார்த்தார்களாம், உசூசுல் ஹிகம் என்ற இப்னு அரபி அவர்களின் ஞான நூலை பார்க்கின்ற ஒருவர் பெரும் மேதையாகத்தான் இருக்க வேண்டும். நாம இவர்கிட்ட மனுஷனுகிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படி என்று பாப்பா கேட்டார்களாம். ஹசரத், எனக்கு ஒரு சந்தேகம் மனசுல ரொம்ப நாளா இருக்கு, அதை கேட்டு தெளிவுபடுறதுக்கு ஆட்கள் கிடைக்கல, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன்னு சொல்லித்தாருங்கள் என்னவென்று கேட்டார்களாம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன். லா யுஸ்அலு அம்மா யஃஅல். இறைவன் எதை செய்தாலும் அவனிடத்தில் ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய் என்று எவராலும் கேட்க முடியாது. வஹும் யுஸ்அலூன். அடியார்கள் எதை செய்தாலும் ஏன் செய்தீர்கள், எதற்காக செய்தீர்கள் என்று கேட்கப்படுவார்கள் என்று குர்ஆன்ல வருகிறதே. இது என்னமோ ஒரு ஆணவத்தில் அதிகாரத்தில் பேசுற மாதிரி தெரியுதே. ஒரு தலைவன், இந்த கூட்டத்துக்கு நான் தலைவன் என்று வச்சுக்குவோம். உதாரணமாக நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னிடம் கேட்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்தாலும் உங்களிடம் நான் கேட்பேன் என்று சொன்னா அந்த பேச்சு ஒரு ஆணவம் பிடித்த பேச்சாக பெருமையில் பேசுவது போல் தெரிகிறது அல்லவா. அல்லாஹு தஆலா எதை செய்தாலும் நியாயமாத்தான் செய்வான். யாருக்கும் எப்போதும் அநியாயம் செய்ய மாட்டான். நியாயமா செய்யற ஒரு தலைவன் அவன் மக்களிடத்தில் சொல்லலாம், நான் என்ன செய்தாலும் இங்க என்னிட கேட்டுங்க விளக்கம் என்று சொல்லலாம். அப்படி சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், லா யுஸ்அலு அம்மா யஃஅல். நான் என்ன செய்தாலும் எனக்கிட்ட யாரும் என்ன வேண்டும் கேட்க கூடாது. வஹும் யுஸ்அலூன். உங்களோட நான் கேட்பேன். அதிகாரத்தில் பேசுற மாதிரி தெரியுதே, இது சரியா, இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறது சரியா என்று யாசின் ஹசரத் அவர்களிடத்திலே கேட்ட போதுதான் யாசின் ஹசரத் அவர்களுக்கு இப்படி ஒரு ஞானம் ஏற்பட்டது. இப்படி ஒரு கேள்வி இதனுள் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரக்கூடிய நிலை ஏற்பட்டது. வாப்பா அவர்களுக்கு விளக்கம் சொல்லவில்லை. வாப்பா திரும்பி விட்டார்கள். பிறகு ஒரு காலத்திலே வாப்பா அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி சொன்னார்கள். இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? லா யுஸ்அல் அம்மா யஃஅல். அவன் செய்வதை பற்றி கேட்க முடியாது, கேட்கப்பட மாட்டாது. ஒருவன் அவனாக ஆகி எதை செய்தாலும் அதுக்கு கேள்வி இல்லை. ஒரு இன்சான் அவனிலே ஃபனாவாகி அவனாகி அவன் செய்தானே ஆனால் அதற்கு கேள்வி கிடையாது. இவனாக இருந்து செய்து கொண்டால் தான் அதற்கு கேள்வி உண்டு. ஆகவே நாங்கள் எதை செய்தாலும், நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும் நாங்களாக இருந்து கொண்டு செய்தால் அதற்கு குணம் பெற்று எங்களிடத்திலே இருக்கின்ற மனித இயல்புகள் போய் ஹக்குடைய இயல்புகள் வெளியான நேரத்தில் எங்களால் ஏற்படுகின்ற சொல்லுக்கோ எங்களால் ஏற்படுகின்ற செயலுக்கோ கேள்வி கிடையாது. அது ஹக்குடைய செயல், அது அல்லாஹ்வுடைய செயலாக ஆகிவிடும். அப்படியான ஒரு நிலையை பெற்றவர்கள் தான் குதுபுல் அக்தாப். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பெட்டிங் முடியும் வரைக்கும் உங்கள் மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை தரலாம் என நான் எழுந்தேன். வேலைகள் முடிந்துவிட்டன. இப்போது துஆ ஓதப்படும். அதைத் தொடர்ந்து தபர்ருக் விநியோகம் நடைபெறும். நீங்கள் அனைவர்களும் அமைதியாக இருந்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.